வேடனுடைய இசை என்ன சொல்லுச்சு? அடித்தட்டு மக்களுக்கான இசையா? நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கேன், என்னை இன்னமும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வைக்காத, நான் உயர்ந்து வருவேன், போராடுவேன், நீ ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டியை காட்டுது. மார்புக்கு வரி கட்டினா மட்டும்தான் வந்து மூடிக்கிட்டு போகணும், இல்லைன்னா திறந்து காட்டினா அவங்க பார்ப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ரொம்ப வருஷமாக வந்து அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவனை ஒருத்தவன் கேள்வி கேட்குறான்னா, எதிர்த்து பாடுறான்னா அவனை விடுவாங்களா? மோடியை எதிர்த்து பாடினார் அப்படின்றது வந்து தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யார் தெரியுமா? அதை தான் வந்து ஹைலைட்டே. ஒரு கவுன்சிலர் கொடுத்துக்கிறான் கம்ப்ளைண்ட் என்ஐஏ கேஸில். அவங்க அம்மா வந்து இலங்கை அகதியாக இருந்து இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சம் புரிஞ்சு மனம் முடிச்சிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? மனம் முடிச்சு அவங்களுக்கு 3 பசங்க பிறந்து அவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பெற்றுட்டான். இப்போ வந்து ரூட் எடுத்து நீ இலங்கைக்கே திருப்பி அனுப்பலாமா இவனு பார்க்கறதுலாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். பல வழக்கு இதில் ஒரு 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. அந்த புலிப்பல்லு வழக்கு. ஆமாம், அது புலிப்பல்லு இல்லை, புண்ணாக்கு பல்லு இல்லைப்பா தம்பி, அது ஒரு பன்னியோட பல்லுன்னு சொல்லி கடைசியாக அது தெரிஞ்சு போய் அசிங்கப்பட்டாங்க. அவ்வளோ காலம் எங்களை அடக்கி வச்சுருக்கீங்க, இனிமேலாவது நான் மேலே வரணும், அடக்குமுறையெல்லாம் நீங்கள் மூடிட்டு இருங்க, நாங்களே பார்த்துக்குறோம். எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பையன் உயர்ந்திருக்கிறான், அதை வந்து கேரள மக்கள் ரசிக்கிறாங்கன்னா அப்போது எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை அவன் உருவாக்குறான்றது தான் இவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. கேரளாவில் நிறைய பாடகர் இருந்தாலும் தமிழ் பாடகரை வந்து எப்பயுமே தூக்கி வச்சு கொண்டாடுறது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ஒரு பையனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் இங்கே வந்து இவங்களுக்கு குத்துது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ வர என்ன பண்ணுறாங்க, கேரள சண்டை மேளத்தை இங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவன் ஒருத்தவன் கேரளாவில் போயிட்டு பறையடித்து தூக்கி சாப்பிட்டாங்களே எல்லாரையும், அதுதான் இவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அமெரிக்க பாடகர் பாப் மேர்லியோட வந்து பாட்டு வந்து அந்த மக்களை எப்படி தூண்டுச்சுன்னா புரட்சியால் தான் தூண்டுச்சு. அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை உருவாக்குனதே அந்த பாட்டு தான். தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய சேனலை நீங்கள் பின்தொடரணும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். நன்றி, வணக்கம்.